ஒரிசா மாநிலத்தின் ஒரு காவல் நிலையத்திற்குள் திருட்டு குற்றச்சாட்டின் கீழ் ஒரு நபரை போலீசார் கொடூரமாக அடித்துக் கொண்டிருந்தனர். அந்த நபர் பேரிக்கிற்குள் நின்று கொண்டிருந்தார். அவரது 2 கைகளும் மேலே கட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கையும் தனித்தனி கயிறுகளால் கூரையில் இருந்த இரும்பு கொக்கிகளில் பிணைக்கப்பட்டிருந்தன. கால்கள் தரையை தொட்டாலும் உடலின் முழு எடையும் தோள்களிலும் மணிக்கட்டுகளிலும் இருந்தது. சட்டை கிழிந்திருந்தது. முதுகில் லத்தியால் அடித்த புதிய தழும்புகள் தெரிந்தன. உதடுகள் பிளந்து ரத்தம் தாடை வரை வழிந்திருந்தது. ஒவ்வொரு சில நொடிகளுக்கும் ஒரு காவலர் முன்னே வந்து லத்தியை உயர்த்தி எந்த கேள்வியும் கேட்காமல் தாக்கி கொண்டிருந்தார். உண்மையை சொல் என்று ஒரு காவலர் கத்தினார். திருடிய பொருட்களை எங்கே மறைத்து வைத்திருக்கிறாய்? அந்த நபர் வலியால் துடித்தார். ஆனால் அளவில்லை. ஐயா, நான் எதுவும் செய்யவில்லை என்றார். அவரது குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது. அவரால் பேச முடிகிறது என்பதையே அவராலேயே நம்ப முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவரது கால்கள் தளர்ந்து விழும்போதும் கயிறுகள் அவரை மீண்டும் நிற்க வைத்தன. ஒவ்வொரு முறை கண்கள் சொருகும் போதும் லத்தி அடி அவரை உணர்வு நிலைக்கு கொண்டு வந்தது. காவல் நிலையத்திற்கு வெளியே சில மனிதர்கள் நின்று கொண்டிருந்தனர். அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் யாரும் எதுவும் பேசவில்லை. அங்கு வசிக்கும் மக்களுக்கு தெரியும், காவல் நிலையத்திற்குள் நடப்பது வெளியே வராது என்று. அப்போது காவல் நிலையத்தின் கதவு திறந்தது. யாரோ காற்றை நிறுத்தியது போன்ற ஒரு நிசப்தம் நிலவியது. காக்கி சீருடையில் ஒரு பெண் அதிகாரி வேகமான அடிகளுடன் உள்ளே நுழைந்தார். தோளில் நட்சத்திரங்கள் மின்னின. அவரது முகத்தில் இருந்த கடுமையை பார்த்தால் எப்பேற்பட்டவருக்கும் முதுகுத்தண்டு நிமிர்ந்துவிடும். அவர்தான் இன்ஸ்பெக்டர் ஆராத்யா. காவல் நிலையத்தின் காவலர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் எழுந்து நின்றனர். லத்திகள் தானாகவே கீழே தாழ்ந்தன. இங்கே என்ன நடக்கிறது? குரல் உயரமாக இல்லை. ஆனால் அது அந்த அறை முழுவதும் அமைதியை உண்டாக்கும் அளவுக்கு குளிராக இருந்தது. ஒரு காவலர் பதற்றத்துடன் சொன்னார், மேடம், இது ஒரு திருட்டு வழக்கு. மிகவும் தந்திரமான ஆள். விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆராத்யா எதுவும் சொல்லவில்லை. நேராக முன்னே சென்றார். அவரது பார்வை முதலில் கயிறுகளின் மீதும் பின்னர் இரத்த கரைகளின் மீதும் பிறகு அந்த மனிதனின் முகத்தின் மீதும் விழுந்தது. எப்போது அவரது கண்கள் அவன் முகத்தில் நிலைத்ததோ அந்த ஒரு நொடி அவரது மூச்சு நின்றது. அறியாமலேயே விரல்கள் முஷ்டியாக மாறின. நகங்கள் உள்ளங்கையில் அழுத்தின. அந்த முகம், அந்த மூக்கு, வீங்கிய கண்களுக்கு பின்னால் மறைந்திருந்த அதே வலி. அந்த நபர் சாதாரண திருடன் அல்ல. அவர் அஜய், ஆராத்யாவின் விவாகரத்து பெற்ற கணவன். 5 ஆண்டுகளுக்கு முன்பு யாரிடமிருந்து உறவை முறித்து கொண்டாரோ, யாரை தனது வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்தாரோ அதே மனிதன்தான் அவன். ஆராத்யாவின் முகம் இன்னும் கல்லை போலவே உறுதியாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் எல்லாம் நிலை குலைந்து போயிருந்தது. அஜயும் மெல்ல தலையை உயர்த்தினான். வீங்கிய கண்களால் முன்னால் பார்த்தான். அடுத்த நொடியே அவன் கண்கள் விரிந்தன. ஆராத்யா? அவனது குரல் தொண்டையிலேயே உடைந்தது. வலியின் காரணமாக கண்கள் ஏமாற்றுகிறதோ என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் இல்லை, அவள் உண்மையிலேயே அங்கேதான் நின்றிருந்தாள். சீருடையில் ஒரு இன்ஸ்பெக்டராக. ஆராத்யா ஒரு கணம் தன் பார்வையை திருப்பி கொண்டாள். தன் முன்னே எப்போதுமே சுயமரியாதையோடு தலை நிமிர்ந்து நின்ற ஒரு மனிதன் இன்று கயிர்களால் பிணைக்கப்பட்டு நிற்பதை அவள் முதல் முறையாக பார்த்தாள். ஆராத்யா ஒரு பெருமூச்சு விட்டாள். பிறகு மிகவும் கடுமையான குரலில் பேசினாள். யாருடைய உத்தரவின் பேரில் இவனை இப்படி கட்டி வைத்தீர்கள்? காவலர்கள் பதற்றமடைந்தனர். மேடம், இவன் ஒரு கை தேர்ந்த திருடன். விசாரணை அவசியமாக இருந்தது. ஆராத்யா ஒரு அடி முன்னோக்கி வந்தாள். நேராக அஜய் முன்னால் வந்து நின்றாள். அவளது பார்வை நேராக அவனது கண்களை ஊடுருவியது. உன் பெயர் என்ன என்று கேட்டாள். அஜயின் குரல் நடுங்கியது. அஜய் என்றான். அந்த நொடி ஆராத்யாவின் இமைகள் லேசாக துடித்தன. அதே பெயர், அதே குரல். ஆனால் அடுத்த வினாடியே அவள் தன்னை சமாளித்து கொண்டாள். கயிற்றை அவிழ்விக்கவும். காவலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மேடம், ஆராத்யாவின் குரல் இன்னும் குளிர்ந்தது. நான் சொன்னது புரியவில்லையா? கயிற்றை அவிழ்க்கவும். கயிர்கள் தளர்த்தப்பட்டன. அஜய் நிலை தடுமாறி தரையில் அமர்ந்தான். இப்போது காவல் நிலையம் முழுவதும் ஒரே ஒரு கேள்விதான் மிதந்து கொண்டிருந்தது. இது ஒரு சாதாரண வழக்கு அல்ல என்பது ஆராத்யாவிற்கு தெரிந்துவிட்டது. இது வெறும் திருட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல. இன்று விலங்கிடப்பட்டு நிற்பது அவளது கடந்த காலம். இங்கிருந்து தான் ஒரு புதிய கதை தொடங்க போகிறது. அது சட்டத்திற்கு மட்டுமல்ல, மனித நேயத்திற்கும் ஒரு பரீட்சையாக இருக்க போகிறது. தரையில் அமர்ந்திருந்த அஜய் மூச்சு வாங்கி கொண்டிருந்தான். தோள்களில் தாங்க முடியாத வலி. மணிக்கட்டுகள் மரத்து போயிருந்தன. தலை சுற்றியது. காவல் நிலையத்தின் குளிர்ந்த தரை அவனது உடலில் வெப்பத்தை உறிஞ்சி கொண்டிருந்தது.
ஆனால் அதைவிட அதிக குளிர்ச்சியை தன் முன்னால் நின்றிருந்த அந்த பெண்ணின் கண்களில் அவன் உணர்ந்தான். ஒரு காலத்தில் தன் மனைவியாக இருந்தவள், தன் உயிர் என்று நினைத்தவள், இன்று இன்ஸ்பெக்டர் ஆரத்யா ஒரு தெரியாத குற்றவாளியை பார்ப்பது போல அவன் முன்னால் நின்றிருந்தாள். ஆரத்யா தனக்குள் எழுந்த புயலை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. காவல் நிலையத்தில் நின்றிருந்த ஒவ்வொரு காவலரின் பார்வையும் அவள் மீதே இருந்தது. விஷயம் இப்போது சாதாரணமாக இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். இது வெறும் திருட்டு வழக்கு மட்டுமல்ல, ஒரு இன்ஸ்பெக்டரின் தனிப்பட்ட கடந்த காலம். இது போன்ற விஷயங்களில் நடக்கும் ஒரு சிறிய தவறு கூட முழு வாழ்க்கையையும் பாதிக்கும். என்ன வழக்கு இது என்று கோப்பை நோக்கி கையை நீட்டியபடி ஆரத்யா கேட்டாள். ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் விரைவாக கோப்பையை அவளிடம் நீட்டினார். மேடம், நேற்று இரவு பக்கத்தில் உள்ள கிடங்கில் திருட்டு நடந்தது. சிசிடிவி காட்சிகளில் இந்த ஆள்தான் தெரிந்தான். அருகில் இருந்தே பிடிபட்டான். ஆரத்யா கோப்பை திறந்தாள். புகைப்படங்கள், வாக்குமூலங்கள், எஃப்ஐஆர் நகல் என காகிதங்களில் அனைத்தும் தெளிவாக தெரிந்தன. ஆனால் அவளது பார்வை மீண்டும் மீண்டும் காகிதங்களிலிருந்து விலகி தரையில் அமர்ந்திருந்த அந்த மனிதன் மீதே சென்றது. அஜயின் தோற்றம் ஒரு தந்திரமான குற்றவாளியை போல இல்லை. அவன் உடைந்து போயிருப்பது போலவும் சோர்ந்தும் எங்கோ பயந்தும் போயிருப்பதாக தோன்றியது. அவள் கேட்டால், விசாரணை நடத்த எந்த அதிகாரியின் உத்தரவு கிடைத்தது? அவளது குரல் இப்போது இன்னும் கடுமையாக இருந்தது. மேடம், SHO ஐயா வெளியே சென்றிருக்கிறார். அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் நடந்தது என்று காவலர் பதிலளித்தார். ஆரத்யா கோப்பை மூடினாள். SHO திரும்பும் வரை இந்த மனிதன் எனது பொறுப்பு என்று அவள் கராராக கூறினாள். இதை கேட்டதும் காவல் நிலையத்திற்குள் சலசலப்பு ஏற்பட்டது. சில காவலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிலர் தலையை குனிந்து கொண்டனர். அஜய் தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு கேள்வி இருந்தது, ஆனால் புகார் இல்லை. ஆரத்யா, நான் உண்மையிலேயே எதுவும் செய்யவில்லை என்று அவன் மெதுவாக சொன்னான். ஆரத்யாவின் இதயம் ஒரு கணம் நடுங்கியது. ஒரு காலத்தில் இரவின் நிசப்தத்தில் அவளை அழைத்த அதே குரல் இது. ஆனால் அவள் உடனடியாக தன்னை சமாளித்துக் கொண்டாள். காவல் நிலையத்தில் தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இடமில்லை. இங்கே வாக்குமூலம் மட்டுமே பெறப்படும் என்று அவன் பக்கம் பார்க்காமலேயே சொன்னாள். பிறகு ஒரு காவலரை சைகையால் அழைத்து, இவனை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புங்கள். அதுவரை இனி இவன் மீது யாரும் கை வைக்க கூடாது என்றாள். இது வெறும் உத்தரவு மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கை. காவலர்கள் அஜயை தாங்கி பிடித்து அழைத்து சென்றனர். அஜயின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். அவன் வெளியே அழைத்து செல்லப்படும் போது அவனது பார்வை கடைசியாக ஒரு முறை ஆரத்யா மீது விழுந்தது. அந்த பார்வையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. வாழ்க்கை ஒரு மனிதனை எங்கிருந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறது என்ற ஆச்சரியம் மட்டுமே இருந்தது. ஆரத்யா அங்கேயே நின்றிருந்தாள். கதவு மூடப்பட்டது. காவல் நிலையம் மீண்டும் அதன் வழக்கமான இரைச்சலுக்கு திரும்பியது. ஆனால் அவளுக்குள் அனைத்தும் பெரும் கூச்சலிட்டு கொண்டிருந்தன. 5 ஆண்டுகளுக்கு முன்பான ஒவ்வொரு காட்சியும் அவள் கண்களுக்கு முன்னே நிழலாடின. விவாகரத்து தேதி, அந்த கடைசி விவாதம், அந்த கடைசி முடிவு. இனி இந்த மனிதன் என் வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல என்று அவள் தனக்குத்தானே சொல்லி இருந்தாள். ஆனால் இன்று அவன் அவளது சீருடைக்கு முன்னால் கையறு நிலையில் உடைந்து நின்றிருந்தான். இன்று அவள் ஒரு தவறு செய்தாலும் சட்டம் தோற்றுவிடும் அல்லது அவள் தோற்றுவிடுவாள் என்பதை ஆராத்யா உணர்ந்திருந்தாள். இந்த முறை முடிவை அவள் தனியாகவே எடுக்க வேண்டும். அவள் கண்களை மூடினாள். ஆனால் நினைவுகள் இன்னும் வேகமாக அவளை தாக்கின. அஜயுடன் கழித்த ஆரம்பகால நாட்கள், அவனது நேரடியான குணம், அவனது நேர்மை, எக்காரணத்தை கொண்டும் தவறான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்ற அவனது பிடிவாதம். திருமணத்திற்கு பிறகு நிலைமை மாறியது. பணத்தட்டுப்பாடு, பிறகு அஜயின் கால் முறிந்த அந்த விபத்து. மாத கணக்கில் அவனால் வேலை செய்ய முடியவில்லை. சிகிச்சை செலவுகள், கையறு நிலை என அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்து தாக்கின. ஆரத்யா அந்த நேரத்தில் வேலைக்கான தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தாள். வீட்டில் அமர்ந்திருந்த அஜய் தன்னை ஒரு சுமையாக கருத தொடங்கினான். விவாகரத்து என்பது ஒரே நாளில் எடுக்கப்படும் முடிவு அல்ல. அது தினசரி நிலவும் மௌனங்களாலும் அரைகுறை உரையாடல்களாலும் சொல்லப்படாத வார்த்தைகளாலும் மெல்ல மெல்ல உருவாகிறது. இறுதியில் ஒரு நாள் என்னால் இனி பொறுத்திருக்க முடியாது என்று ஆரத்யா சொன்னபோது அஜய் வெறும் தலையை மட்டும் அசைத்தான். அவன் அளவில்லை, சண்டையிடவும் இல்லை. ஒருவேளை அந்த விஷயம்தான் இன்று அவளை அதிகமாக குத்தி கொண்டிருக்கிறது. கேவின் கதவு மெல்ல தட்டப்பட்டது. மேடம், ஆரத்யா தன்னை சமாளித்து கொண்டாள். உள்ளே வா. ஒரு காவலர் உள்ளே வந்தார். மேடம், மருத்துவ அறிக்கை வந்துவிட்டது. ஆரத்யா அறிக்கையை கையில் வாங்கினாள். அதை படித்ததும் அவளது நெற்றியில் சுருக்கங்கள் அதிகமாகின. பல உட்புற காயங்கள், விலா எலும்பில் விரிசல் இருக்கலாம் என்ற சந்தேகம் மற்றும் உடலில் அதிகப்படியான சோர்வு. அவள் காகிதத்தை மேஜை மீது வைத்தாள்.
இது இப்போது உணர்ச்சிகள் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, சட்ட ரீதியான சிக்கலாகவும் மாறிவிட்டது. சிசிடிவி காட்சிகளை காட்டுங்கள் என்று அவள் கட்டளையிட்டாள். சிறிது நேரத்திற்கு பிறகு திரை ஒளிரத் தொடங்கியது. கிடங்கின் மங்கலான வீடியோ. இரவு நேரத்தில் ஒரு நபர் அதில் தெரிந்தான். முகம் தெளிவாக இல்லை. உடல் அமைப்பு அஜயை போலவே இருந்தது. ஆனால் எதையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆரத்யா வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்த்தாள். எங்குமே திருடப்பட்ட பொருட்கள் அவன் கையில் இருப்பதாக தெளிவாக தெரியவில்லை. எங்கே வைத்து கைது செய்தீர்கள் என்று அவள் கேட்டாள். மேடம், ரயில்வே தண்டவாளத்திற்கு அருகில் அவன் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தான் என்று பதில் கிடைத்தது. ஆரத்யாவின் விரல்கள் மேஜை மீது அப்படியே நின்றன. ரயில்வே தண்டவாளம். தொழிலாளர்களும் வேலை இல்லாதவர்களும் இரவு பொழுதை கழிக்கும் பகுதி அது. அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். வழக்கு குறிப்பேட்டை எடுத்து வாருங்கள். HAOவை உடனடியாக அழைக்கவும். இங்கே மருத்துவரையில் அஜய் ஸ்ட்ரெச்சரில் படுத்திருந்தான். மருத்துவர் கட்டுப்போட்டு கொண்டிருந்தார். வலியால் கண்கள் மூடியிருந்தாலும் மூளை முழு விழிப்புணர்வுடன் இருந்தது. ஒரு காலத்தில் யாரிடம் தனது எல்லா ரகசியங்களையும் பகிர்ந்து கொண்டானோ அதே பெண் இன்று சீருடைக்கு பின்னால் இருப்பதை அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை. அவனுக்கு பயம் இல்லை, ஆச்சரியமாக இருந்தது. வாழ்க்கை ஏதோ விசித்திரமான கேலி செய்வது போல அவனுக்கு தோன்றியது. தண்ணீர் வேண்டுமா என்று ஒரு செவிலியர் கேட்டார். அஜய் தலையசைத்தான். தண்ணீர் குடிக்கும்போது அவனது கைகள் நடுங்கின. இந்த வலி உடலுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, இது அவமானத்தால் வந்தது. திருட்டை பற்றி கனவிலும் நினைக்காத ஒரு மனிதனுக்கு திருடன் என்று அழைக்கப்படுவதுதான் மிகப்பெரிய காயமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது. ஆரத்யா உள்ளே வந்தாள். அறையில் நிசப்தம் நிலவியது. மருத்துவர் வெளியே சென்றார். இப்போது அறையில் 2 பேர் மட்டுமே இருந்தனர். அவர்களுக்கிடையே 5 ஆண்டுகால இடைவெளி இருந்தது. ஆரத்யா முதல் முறையாக ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அவன் முன்னால் அமர்ந்தபடி ஆரத்யா சொன்னாள், இந்த வழக்கு எனக்கு எவ்வளவு சிக்கலானது என்பது உனக்கு தெரியுமா? அஜய் கண்களை திறந்து அவளை பார்த்தான். எனக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான், நான் திருடவில்லை என்று அவன் எந்த புகாரும் இன்றி சொன்னான். ஆரத்யாவின் குரல் கனத்தது. ஒருவேளை இது நிரூபிக்கப்படாவிட்டால் நான் உன்னை காப்பாற்றியதாக மக்கள் சொல்வார்கள். அஜய் மெல்ல புன்னகைத்தான். ஒருவேளை நிரூபிக்கப்பட்டால்? ஆரத்யா மௌனமானாள். அப்படியானால் ஒருவேளை நீ முதல் முறையாக என் மீது நம்பிக்கை கொள்வாய் என்று அஜய் மெதுவாக கூறினான். இந்த வாக்கியம் ஒரு சுத்தியலை போல அவளுக்குள் இறங்கியது. ஆரத்யா எழுந்து நின்றாள். நான் சட்டப்படிதான் நடப்பேன், உண்மை எதுவாக இருந்தாலும் அது வெளியே வரும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். ஆனால் போகும்போது அவள் ஒன்றை உணர்ந்தாள். இது அஜயின் வழக்கு மட்டுமல்ல, அவளது முடிவுகளுக்கான ஒரு பரீட்சையும் கூட. இந்த பரீட்சை இப்போது நீதிமன்றம் வரை செல்லவிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு நீதிமன்ற தேதி குறிக்கப்பட்டது. ஆனால் தீர்ப்பு அதற்கு முன்னே ஆரத்யாவிற்குள் எழுதப்பட தொடங்கிவிட்டது. அன்று இரவு முழுவதும் அவளால் தூங்க முடியவில்லை. ஒரு முறை வழக்கின் குறிப்பேடு கண்முன்னே வந்தது. மறுமுறை அஜயின் முகம் வந்தது. சீருடைக்கும் மனிதாபிமானத்திற்கும் இடையே நின்று கொண்டு முதல் முறையாக தன்னை மிகவும் தனிமையாக உணர்ந்தாள். மறுநாள் காலை காவல் நிலையம் வந்தபோது அவள் முகத்தில் அதே கடுமை இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் பெரும் போராட்டமே நடந்தது. அவள் வழக்கின் கோப்புகளை மீண்டும் வரவழைத்தாள். ஒவ்வொரு வாக்குமூலத்தையும் கவனமாக படித்தாள். ஏதேனும் விடுபட்டுள்ளதா என்று ஒவ்வொரு வரியிலும் நின்று நிதானித்து சிந்தித்தாள். மதியத்திற்குள் இது ஒரு சாதாரண திருட்டு வழக்கு அல்ல என்ற செய்தி பரவிவிட்டது. ஊடக வாகனங்கள் காவல் நிலையத்திற்கு வெளியே நின்றன. இன்ஸ்பெக்டர் தனது கணவனை காப்பாற்றுவார் என்று சிலர் சொன்னார்கள். இம்முறை சட்டம் கல்லாக மாறும் என்று சிலர் சொன்னார்கள். ஆரத்யா அனைத்தையும் கேட்டாள். ஆனால் எந்த பதிலும் சொல்லவில்லை. இம்முறை கூட்டமோ அல்லது கடந்த காலமோ பேசக்கூடாது, ஆதாரங்கள் மட்டுமே பேச வேண்டும் என்று அவள் முடிவெடுத்தாள். அஜய் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டான். சிறைக்குள் அவன் அமைதியாக இருந்தான். உடலில் வலி இருந்தது, ஆனால் பயம் இல்லை. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஆரத்யா அவனை நசுக்கி விடுவாளோ என்பது மட்டும்தான் அவனது அச்சமாக இருந்தது. அவன் அவளிடம் ஒருபோதும் கருணை கேட்டதில்லை, இன்றும் கேட்கவில்லை. அவன் உண்மையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கையிலேயே அவன் உறுதியாக நின்றான். நீதிமன்றத்தன்று நீதிமன்றத்தில் காலையிலிருந்தே கூட்டம் கூடியிருந்தது. ஆரத்யா அரசு வாகனத்திலிருந்து இறங்கினாள். கேமராக்கள் பளிச்சிட்டன. கேள்விகள் எழும்பின. ஆனால் அவள் யாரையும் பார்க்கவில்லை. உள்ளே நுழைந்ததும் அவள் அரசு வழக்கறிஞரிடம் சொன்னால், எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தி கூற வேண்டாம், எங்களுக்கு வெற்றி தேவையில்லை, எங்களுக்கு உண்மைதான் வேண்டும் என்றாள். கூண்டில் அஜய் நின்றிருந்தான். சுத்தமான உடைகள், ஆனால் உடலில் காயங்களின் தழும்புகள் இன்னும் இருந்தன. அவனது பார்வை ஆரத்யாவின் மீது பட்டபோது அவன் தன் பார்வையை தாழ்த்தி கொள்ளவில்லை. நீதிபதி வந்தார். நடவடிக்கைகள் தொடங்கின. அரசு தரப்பு குற்றச்சாட்டுகளை படித்தது. ரயில்வே கிடங்கில் திருட்டு,
சம்பவ இடத்திற்கு அருகில் பிடிபட்டதால் சந்தேகம். இதை கேட்டுக்கொண்டிருந்த போதே ஆரத்யாவிற்கு புரிந்துவிட்டது. குற்றச்சாட்டுகளில் சந்தேகம் அதிகமாக இருக்கிறது, ஆதாரங்கள் குறைவாக இருக்கின்றன என்று. வழக்கறிஞர் கேள்விகளை எழுப்பினார். நேரில் பார்த்த சாட்சிகள் இல்லை, திருடப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்படவில்லை, சிசிடிவி காட்சியில் முகம் தெளிவாக இல்லை. ஒவ்வொரு பதிலுக்கும் நீதிமன்றத்தில் முணுமுணுப்பு அதிகரித்தது. இப்போது நீதிபதியின் பார்வை ஆரத்யா மீது விழுந்தது. இன்ஸ்பெக்டர் ஆரத்யா, நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். ஆரத்யாவின் இதயம் பலமாக துடித்தது. சீருடையா அல்லது மனிதநேயமா என்பதை அவள் தேர்ந்தெடுக்க வேண்டிய தருணம் இதுதான். அவள் எழுந்து நின்று அமைதியான குரலில் சொன்னாள், கணம் நீதிபதி அவர்களே, இந்த வழக்கின் நடைமுறையில் கடுமையான தவறுகள் நடந்துள்ளன. விசாரணையின் போது குற்றவாளி மீது தாக்குதல் செய்யப்பட்டுள்ளது, அது தவறானது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி என்று நிரூபிக்க இதுவரை எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை என்றாள். நீதிமன்றத்தில் நிசப்தம் நிலவியது. அரசு வழக்கறிஞர் அதிர்ச்சியடைந்தார். அஜயின் கண்கள் விரிந்தன. நீதிபதி கேட்டார், அப்படியென்றால் குற்றம் சாட்டப்பட்டவர் தவறான முறையில் இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டாரா? ஆரத்யா ஒரு பெருமூச்சு விட்டாள். ஆதாரங்கள் இல்லாமல் ஒருவரை குற்றவாளி என்று முடிவெடுப்பது அநீதி என்று மட்டுமே நான் கூறுகிறேன் என்றாள். நீதிபதி வழக்கு குறிப்பேடு, சிசிடிவி காட்சிகள் மற்றும் மருத்துவ அறிக்கையை ஆராய்ந்தார். சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு தீர்ப்பு வந்தது. ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் அஜய்க்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது மற்றும் காவல்துறை விசாரணையின் மீதான துறை ரீதியான ஆய்வுக்கும் உத்தரவிடப்படுகிறது. நீதிமன்றத்திற்கு வெளியே சூழல் மாறியிருந்தது. அஜய் வெளியே வந்தான். திறந்தவெளி காட்சி அவனுக்கு முதல் முறையாக நிம்மதியை தந்தது. ஆரத்யா சற்று தொலைவில் நின்றிருந்தாள். இருவரது பார்வையும் சந்தித்தது. அங்கோ புன்னகையோ அல்லது புகாரோ இல்லை. நன்றி என்று அஜய் கூறினான். ஆரத்யா தலையசைத்தாள். இது எனது கடமை என்றாள். அஜய் சொன்னான், உன்மீது எனக்கு இன்றும் நம்பிக்கை இருக்கிறது. ஆரத்யாவின் கண்கள் கலங்கின. நம்பிக்கை உருவாக நீண்ட காலம் எடுக்கும் என்று கூறிவிட்டு அவள் திரும்பி நடந்தாள். சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்திருந்தது. ஆனால் மனித நேயத்திற்கான போராட்டம் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. சட்ட ரீதியான போர் முடிந்துவிட்டது என்பதை ஆரத்யா அறிந்திருந்தாள். ஆனால் உண்மையான போராட்டம் இனிதான் ஆரம்பமாக போகிறது. நீதிமன்றத்திற்கு வெளியே அவள் திரும்பிய போது அஜயிடமிருந்து மட்டும் அவள் விடைபெறவில்லை. தனக்குள் எழுந்த பெரும் புயலில் இருந்தும் அவள் முகம் திருப்பிக் கொண்டாள். வாகனத்தில் ஏறி அமர்ந்ததும் அவளது கண்கள் மூடிக்கொண்டன. 5 ஆண்டுகால பழைய நினைவுகள், அதே குற்றச்சாட்டுகள் மற்றும் அதே மனமுறிவு மீண்டும் அவளை சூழ்ந்தன. சீருடை அணிந்துவிட்டால் எல்லா கேள்விகளும் பின்னுக்கு தள்ளப்பட்டுவிடும் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் சில கேள்விகள் சீருடைக்குள் இன்னும் ஆழமாக தைக்கும் என்பதை இன்று அவள் புரிந்து கொண்டாள். மறுபுறம் அஜய் தனது பழைய பகுதிக்கு செல்லவில்லை. அஜய்க்காக அங்கே பல கேள்விகளும் சந்தேகங்களும் காத்திருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். அவன் ஒரு நண்பனின் வீட்டில் தங்கினான். இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. உடல் வலி எடுத்தது. ஆனால் அதைவிட ஒரு பெரிய வலி அவனை வாட்டியது. ஆரத்யாவை விட்டு பிரிந்த முடிவு உண்மையில் சரியானது தானா? அவன் அவளை ஒருபோதும் தடுக்கவில்லை. அதே சமயம் அவளை புரிந்து கொள்ளவும் இல்லை. ஒருவேளை அதுதான் அவர்கள் இருவரின் மிகப்பெரிய தோல்வியாக இருந்திருக்கும். மறுபுறம் ஆராத்யா அலுவலகம் சென்றபோது அங்கிருந்த சூழலே மாறியிருந்தது. சில காவலர்கள் அவளை பார்க்க தயங்கி பார்வையை திருப்பிக் கொண்டனர். அன்று மாலை எஸ்பி அவளிடம் நேரடியாக கேட்டார், நீதிமன்றத்தில் ஏன் அப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தீர்கள் என்று. ஏனென்றால் அதுதான் உண்மை என்று ஆராத்யா உறுதியாக கூறினாள். ஒரு நிமிடம் நிலவிய மௌனத்திற்கு பிறகு அவளுக்கு தொலைதூர காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த உத்தரவை படித்த பிறகு அவள் எந்த புகாரும் செய்யாமல் அதை தனது பையில் வைத்து கொண்டாள். முதல் முறையாக எதையோ இழந்துவிட்டோம், அதே சமயம் எதையோ பெற்றுவிட்டோம் என்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. அன்று மாலை அஜயின் தொலைபேசியில் ஒரு புதிய எண் மின்னியது. நான் ஆரத்யா பேசுகிறேன். அவன் ஒரு கணம் மௌனமானான். எனக்கு இடமாற்றம் கிடைத்துள்ளது என்று அவள் சொன்னாள். எனக்கு தெரியும் என்றான் அஜய். சிறிது அமைதிக்கு பிறகு ஆரத்யா சொன்னாள், நான் நாளை இந்த நகரத்தை விட்டு செல்கிறேன். அஜய் கேட்டான், இதை ஏன் என்னிடம் சொல்கிறாய்? ஏனென்றால் ஓடிக்கொண்டே இருந்ததில் பல விஷயங்கள் அரைகுறையாக நின்றுவிட்டன. அடுத்த நாள் ரயில் நிலையத்தில் லேசான மழை பெய்து கொண்டிருந்தது. ஆரத்யா சாதாரண உடையில் பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அஜய் அவள் அருகில் வந்தான். இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் இப்படி நின்றிருந்தாள் என்று அஜய் பேச தொடங்க, ஒருவேளை இன்று இந்த நாளை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்று ஆரத்யா முடித்தாள். ரயிலின் விசில் சத்தம் கேட்டது. இனிமேல் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது என்றாள் ஆரத்யா. எனக்கும் தெரியாது, ஆனால் இந்த முறை நாம் ஓட வேண்டாம் என்றான் அஜய். ஆரத்யாவின் கண்கள் கலங்கின. நான் சட்டத்தை தேர்ந்தெடுத்தேன், ஆனால் மனிதநேயத்தை கைவிடவில்லை.
ரயில் வந்து நின்றது. ஆரத்யா தனது டிக்கெட்டை பார்த்தாள். பிறகு அதை கிழித்து போட்டாள். ஒருவேளை இந்த முறை இடமாற்றத்தை விட முக்கியமான ஒன்று அவளுக்கு தேவைப்பட்டது. சில மாதங்களுக்கு பிறகு அவள் விருப்ப ஓய்வு பெற்றாள். அஜய் ஒரு சிறிய வேலையை தொடங்கினான். எவ்வித ஆடம்பரமும் இன்றி வாழ்க்கை மெல்ல மெல்ல சீரானது. ஒரு மாலை நேரத்தில் அஜய் மிகவும் எளிமையாக கேட்டான், நாம் இருவரும் நிறைய இழந்து விட்டோம். இனி ஒருவரை ஒருவர் இழக்காமல் வாழ முயற்சி செய்யலாமா? ஆரத்யா அவனை பார்த்தாள். முதல் முறையாக எந்த பயமும் இன்றி. இந்த முறை நாம் இணைவது ஒரு கட்டாயமாக இல்லாமல் ஒரு புரிதலாக இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன். அந்த வாக்குறுதியுடன் அவர்கள் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பித்தார்கள். அங்கே இன்ஸ்பெக்டரோ அல்லது குற்றவாளியோ இல்லை. உடைந்து போனாலும் மீண்டும் ஒன்றிணைய துணிந்த 2 மனிதர்கள் மட்டுமே இருந்தார்கள். வாழ்க்கை ஆரத்யா மற்றும் அஜய்க்கு 2வது வாய்ப்பை வழங்கியது. ஆனால் இந்த வாய்ப்பு ஏதோ தற்செயலான சூழலாலோ அல்லது சினிமாத்தனமான வாக்குறுதிகளாலோ கிடைக்கவில்லை. இது எப்போது கிடைத்தது என்றால், இருவருமே ஒரு உண்மையை ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் இழக்கவில்லை, மாறாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதை நிறுத்திவிட்டனர். புதிய நகரில் அவர்களது வாழ்க்கை மிகவும் சாதாரணமாக இருந்தது. பெரிய வீடோ அல்லது பகட்டோ அங்கு இல்லை. அஜய் வேலைக்கு சென்றான். ஆரத்யா வீட்டை கவனித்துக் கொண்டாள். சீருடைக்கு பின்னால் தான் எதை தொலைத்தாலோ அதை அவள் மெல்ல மெல்ல மீண்டும் கற்றுக்கொண்டிருந்தாள். அதுதான் பொறுமை, விட்டு கொடுத்தல் மற்றும் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்கும் குணம். ஆரம்பம் எளிதாக இல்லை. அக்கம் பக்கத்தில் பேச்சுக்கள் எழுந்தன. யாராவது ஆரத்யாவை முன்னாள் இன்ஸ்பெக்டர் என்று அடையாளம் கண்டு கொண்டனர். சிலர் அஜயின் பழைய குற்றச்சாட்டுகளை நினைவுபடுத்தினர். பல நேரங்களில் ஆரத்யா அவர்களுக்கு பதிலளிக்க விரும்பினாள். ஆனால் அஜய் தடுத்தான். இந்த முறை நாம் எதையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம், நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்று அவன் கூறுவான். அந்த ஒரு எண்ணம் தான் அவர்களது மிகப்பெரிய பலமாக மாறியது. ஒரு மனிதன் தனக்குத்தானே உண்மையாக இருக்கும்போது உலகத்தின் குரல்கள் தானாகவே அடங்கிவிடும். ஒரு நாள் மாலை மலைக்கு பிந்தைய குளிர்ந்த காற்றில் இருவரும் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தனர். ஏதாவது வருத்தம் இருக்கிறதா என்று அஜய் கேட்டான். ஆரத்யா நிதானமாக சொன்னாள், வருத்தம் இருந்திருந்தால் நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். அந்த அமைதியில் எந்த புகாரும் இல்லை, நம்பிக்கை மட்டுமே இருந்தது. ஒரு காலத்தில் அவர்களிடம் இல்லாமல் இருந்த அதே நம்பிக்கை இன்று அவர்களது வாழ்வின் அஸ்திவாரமாக மாறியிருந்தது. காலம் செல்ல அஜய் தனது வேலையில் ஒரு இடத்தை பிடித்தான். ஒவ்வொரு குற்றச்சாட்டும் உண்மையாக இருக்காது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கினர். ஆரத்யா சமூக சேவையில் தன்னை இணைத்து கொண்டாள். அவள் இப்போது சீருடையில் இல்லை, ஆனால் முன்பை விட அதிக செல்வாக்குடன் இருந்தாள். ஏனெனில் இப்போது அவள் கட்டளை விடுவதில்லை, பிறர் சொல்வதை காது கொடுத்து கேட்டாள். ஒரு நாள் அஜய் சொன்னான், நாம் மீண்டும் திருமணம் செய்து கொள்வோம் என்று. ஆரவாரமின்றி ஒரு சிறிய கோவிலில் இருவரும் ஒருவருக்கொருவர் கரம் பிடித்து கொண்டு இந்த முறை எதற்கும் அஞ்சி ஓடமாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தனர். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை இன்னும் எளிமையானது. ஆனால் அந்த எளிமையிலேயே நிம்மதி இருந்தது. ஆரத்யாவிற்கு சில சமயம் சீருடையின் நினைவு வரும். ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றும் வலிமைதான் உண்மையான அதிகாரம் என்று அவள் நினைத்து கொள்வாள். ஒரு நாள் அதே பழைய காவல் நிலையத்தில் இப்போது விசாரணை முறைகள் மாறிவிட்டன என்ற செய்தி வந்தது. ஆரத்யா செய்தித்தாளை மடித்தபடி ஒருவேளை ஏதோ ஒன்று மாறியிருக்கிறது என்று மட்டும் சொன்னாள். அதுதான் இந்த கதையின் உண்மை. இங்கே யாரும் தோற்கவில்லை, யாரும் ஜெயிக்கவில்லை. ஒரு மனிதன் தனது தவற்றை ஏற்றுக்கொண்டு மற்றவருக்கு 2வது வாய்ப்பளித்தால் வாழ்க்கை அவனை ஒருபோதும் வெறுங்கையோடு திருப்பி அனுப்பாது என்பதுதான் இக்கதை உணர்த்தும் பாடம். சில நேரங்களில் அவர்கள் விதி மாறிய அந்த நாளை பற்றி பேசுவார்கள். அன்றி நீ வராமல் இருந்திருந்தால் என்று அஜய் சொல்ல, ஆரத்யா புன்னகையோடு சொல்வாள், நாம் வராமல் இருந்திருந்தால் ஒருவேளை நம்மை நாமே கண்டடைந்திருக்க மாட்டோம். ஒரு காவல் நிலையத்தில் தொடங்கி ஒரு வீட்டில் முடிந்தது இந்த கதை. அங்கே சட்டம் பின்வாங்கியது, மனிதநேயம் இறுதியாக வெற்றி பெற்றது. நண்பர்களே, இந்த கதையின் நீதி இதுதான். ஒவ்வொரு குற்றத்தின் பின்னணியிலும் ஒரு குற்றவாளி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் சூழ்நிலை ஒரு மனிதனை அங்கு கொண்டு சேர்த்து விடுகிறது. சீருடையின் உண்மையான நோக்கம் தண்டனை கொடுப்பது மட்டுமல்ல, மனித நேயத்தை காப்பாற்றுவதும் தான். இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.